வணக்கம். இன்று சர்வதேச யோகா தினம். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் சார்பாக அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் 170க்கும் மேற்பட்ட நாடுகளில் இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரும் இவ்வாண்டு சிறப்பாக இந்த யோகா தினத்தை கொண்டாடப்பட்டு வந்தது. யோகா என்பது உடலையும் மனதையும் உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகும். அந்த யோகா பயிற்சியில் யோகா, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி என பல்வேறு வகையான நிலைகள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமான அங்கமாக வைக்கக்கூடியது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சியானது நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கும், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கும், நுரையீரல் சார்ந்த நோய்கள் வராமல் தடுத்துக் கொள்வதற்கும், அவ்வாறு ஏற்பட்டால் அவற்றை குணப்படுத்துவதற்கும், நாள்பட்ட நோய்களான சக்கர நோய், ஆஸ்மா போன்ற நோய்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும், முதுகுவலி, இடுப்பு வலி, கால்வலி போன்ற நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த மூச்சு பயிற்சி நல்ல பலனளிக்கின்றது. குறிப்பாக இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கும், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதற்கும், O2 CO2 லெவல் எக்ஸைஸ் அதிகப்படுத்துவதற்கும், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளின் செயல்பாடுகளை தூண்டுவதற்கும், இடைகளை, பிங்களை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளையும் சமநிலை கொண்டு வருவதற்கும், இன் யாங் என்று சொல்லக்கூடிய உயிராற்றலை சமநிலை கொண்டு வருவதற்கும் இந்த மூச்சு பயிற்சியானது நல்ல பலனளிக்கின்றது. ஆகவே அன்றாட ஒரு அரை மணி நேரமாவது யோகா பயிற்சி செய்யுங்கள். நடப்பயிற்சி, யோகா பயிற்சி, தியான பயிற்சி அன்றாட செய்யும் போது காலையில் 5 மணிலிருந்து 8 மணிக்குள்ளும், ஈவினிங் 5 மணிலிருந்து 8 மணிக்குள்ளும் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யும் போது நாள்பட்ட நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும், வராமல் தடுத்துக் கொள்வதற்கும், அவ்வாறு இந்த நாள்பட்ட நோய்கள் வந்துவிட்டால் அவற்றை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் இந்த யோகா பயிற்சி ஒரு தலைசிறந்த பயிற்சியாக கருதப்படுகின்றது. ஆகவே நோயின்றி வாழ்வோம், யோகா அன்றாட செய்வோம் என்று கூறி இந்த யோகா தின, சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.